Hi guys, உங்கள் ஓகே guys, இன்னைக்கு நம்ம வீடு கட்ட போகிறோம்னு சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த வீடு அமைதி இல்லை. ஆல்ரெடி அந்த போன பாட்டில் வந்து நம்ம வந்து வில்லேஜர் வீட்டை பிடிங்கிட்டோம். அதனால் நாமளே தனியாக ஒரு வீடை கட்டுறேன். எல்லோரும் பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். வெல்கம் டு AKY Gaming. ஓகே guys, அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் நம்ம வீடு, பார்த்துக்கோங்க. இதோ உள்ள அது வேலை நுழைய மாட்டேங்குது. ஓகே கைஸ், மேலே கூரை போட்டுட்டு அந்த லைட் வச்சுட்டா போதும். ஓகே கைஸ், அதுக்கு மேலே நம்ம வீடு கட்டலாமா கமெண்ட்ல சொல்லுங்கள், கட்டிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய் மரத்தை கட்டிக்கலாம். ஏன்னா மரம் இல்லை, ஏன்னா மரத்தெல்லாம் எங்கே வச்சோன்னு தெரியுது. அவ்வளோ மரம் இருந்துச்சு என்கிட்ட செஸ்ட்டில். இப்போ ஒரு மரம் கூட இல்லை. எப்போ கீழே வந்துட்ட மாதிரி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, டே 4ல் இருக்குமா? ஓகே, டே 4 இன்னும் 100 days இருக்கே. 100 days வந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறேன். நீங்களும் என் கூட வந்து இப்பயே சொல்கிறேன் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், எல்லோரும் வந்து என் கூட கேம் ஆடுவீங்க. இப்பயே சொல்லிடுறேன், எல்லாரும் வந்து என் சர்வரில் கேம் ஆனாதான் மறக்காம ஒரு என்ன சொல்கிறது, கிராஃப்ட் பில்டு பண்ணி வச்சுக்கோங்க. பில்ட் பண்ணுறேன், ஏற்றி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய் கிராஃப்ட் பில்டுன்னு போட்டிங்கன்னா அதில் வந்துடும். அதை ஏற்றி வச்சுக்கோங்க. அப்புறமா மறக்காமல் எல்லோரும் என் கூட ஆடினதான் அது வழியாக வந்து ஆடுங்க. நீங்கள் வந்து என் கூட வந்து டெய்லி ஆனால் வீடியோவில் போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை வெட்டிகிட்ட போய் கிராஃப்ட் பென்சில் செஞ்சுட்டு வுட்டை செஞ்சுட்டு மேலே கூரியை போட்டுட்டு கேவுக்கு போகலாம். அந்த பாட்டில் சொல்லிட்டுருப்பேன், கேவுக்கு போகலான்னு சொல்லிட்டுருப்பேன். ஆனால் நான் போயிருக்கேன் போகல. இப்போ போகிறோம். போய் கேவுக்கு போய் எல்லோரும் அடிக்கணும்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு ஆக்ஸ் வேணும். ஆக்ஸுக்கு நான் எங்கே போகிறது? அதனால தான் ஸ்டோன் மைன் பண்ண போகிறேன். ஸ்டோனை மைன் பண்ணிட்டு அடுத்து கேவுக்கு தான். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கிராஃப்டிங் பெஞ்ச். ஓகே, கிராஃப்டிங் பெஞ்சில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வுட்டை செஞ்சுப்போம். கதவு போட்டேன்னா எனக்கு கேட்டு விட்டுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வுட்டு செஞ்சுட்டு நான் மேலே வந்து கூரியை போட்டு போயிடலாம். வாய்வரே நீ கொள்ளுது டப் டப்புன்னு போட்டு நம்மளோட ஆக்ஸி எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், நம்ம போன பாட்டில் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்டோன் ஆக்ஸ் எல்லாம் எடுத்துருப்போம். இருக்கும் கைஸ். இல்லை, இன்வெர்டரி பார்த்துட்றேன். ஆமாம் கைஸ், இருக்குது, ஸ்டோன் ஆக்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டோன் ஆக்ஸே பிக்சர் எடுத்துகிட்டு போயிட்டு கேவுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடணும். இங்கே பாருங்க, ஆளுக்கு டை ஆகிட்டா நம்மளை முடிச்சு விட்றாங்க. சீக்கிரமாக சாப்பிட்டு நம்ம கேவுக்கு போயிடலாம். ஓகே, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு வீடை. ஃபஸ்ட்டு லைட் வைக்கணும். ஆமாம், லைட் ஏற்றணும் வந்துட்டுன்னு எல்லா வழியும் வந்தேன். ஆமாம், மனை வந்துடும், கொண்டே வந்துட்டு மாதிரி லைட்டை வந்துட்டேன். சரி, நம்ம போய் லைட் ஏற்ற வரேன். கைஸ், நான் இன்னும் சேலண்ட் விஷயம் சொல்ல போகிறேன். வில்லேஜரா, நான் பயந்துட்டேன் ஒரு நிமிஷத்தில் ஜாம்பின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னல. நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்களா, கீழே வந்து சப்ஸ்கிரைப் விட்டு கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே, இந்த செடி மினுக்குது, என்னன்னு தெரியல. நைட் ஆயிடுச்சுன்னா மினுக்குது வந்து பார்த்தா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கேவுக்கு போனோம். எனக்கு அதான் என்கரேஜிங்காக இருக்குது. டைமண்ட், கோல், காப்பர் எல்லாம் நான் கச்சா எடுத்துகிட்டு வந்தேன். என்ன டைமண்ட் அப்படின்னு என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் டைமண்ட் எடுக்கணும். எங்களா லைட் வச்சுருப்பீங்க? லைட்டை காணும். கொய்யாவில் லைட் எங்கேயும் வச்சுறானுங்கடா. இருடா, உங்கள் லைட்டோட ஐயோ, லைட் எங்களுக்கு தெரியல. லைட்டோட வரும்னு சொன்னேன். இது மாதிரி இருக்குங்க லைட்டு. நான் என்னத்துக்கு போயிட்டு இருக்கேன். நாங்கள் ஃபுட்டு வேறு சாப்பிட்றேன். லைட் எடுத்துருவோம். ஓகே, 3 லைட் எடுத்துருக்கோம். ஆனால் கேவுக்கு போகிறதுக்கு லைட் வந்துட்டு அதுலேருந்து 2 லைட் எடுத்துக்கலாம். வீட்டுக்கு 2, கேவுக்கு 2. அந்த 2 லைட்டை வச்சு தான் ஓட்டணும். வேறு வேலை இல்லை, அவங்கள்ட்ட கோல் இல்லை. அதனால தான் நான் கேவுக்கு போகலான்னு சொல்கிறேன். 5வது இல்லை கேவுக்கு போகலாம். ஏன்னா நைட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அது வரையும் நம்ம ஃபுட்டு வேலை பார்க்கணும். இங்கே பாருங்கள், வீட்டாண்ட சுத்தமாக வந்து பார்த்தா எனக்கு பெரிய கேவ் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக தனியாக இருக்குது. அந்த கேவுக்கு போகலாம். பார்ட் 1ல் பார்த்தோம், அந்த கேவுக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் அந்த கேவ் வந்து ஜாம்பி மாரி ஒருத்தன் கிரீடத்தை போட்டு வந்தான்ல, அவன் தான் அவன் ரொம்ப பெரிய ஆளாமா. அவனை போய் அடிக்கிறான். அவனை அடிச்சுட்டு திருப்பி வந்தான். வீட்டு கதை போட்டுட்டான்.
சீ போடவே இல்லை. ஃபஸ்ட்டு கதவை போகணும் வீட்டுக்கு, எவனா வந்துட போகிறோம். ஓகே கதவை போட்டேன். இப்போ தான் ரெடி பண்ணுறேன். ஓகே நம்ம 5 லைட் வந்து 5 லைட் எடுத்து வந்துருக்கேன். நான் எல்லாத்துக்கு 5 லைட் எடுத்து வந்தேன். ஐயோ மேலே ஒரு வச்சுருக்கேன். ஓகே லைட்டு வச்சாச்சு. 3 லைட்டுக்கு மீதி அந்த லைட்டை எடுத்துப்போம். ஓகே அடுத்து வந்து நம்ம ஆமாம் ஃபென்ஸ் எதுக்கு தான் நான் ஒரு இதுக்கு வச்சுருக்கேன். ட்ராப் டோரும் உங்களுக்கு கிளாஸு சாண்டு அதெல்லாம் எடுக்கணும். அது கஷ்டமே வேணும். கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக வேலை பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னிக்கு. ஓகே இப்படி ஒன்று போட்டுப்போம். இப்படி ஒன்று போட்டுட்டு அடுத்து இங்கே வந்து ட்ராப் டோரு இங்கே தான் வைக்கணும். கரெக்டு. இங்கே வச்சுட்டா ஜன்னல் போகணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்கணுமா? ஓப்பன் த டோர், ஓப்பன் த டோர், அவ்வளோதான். இப்படி இது மாதிரிலாம் பண்ணலாம். அடுத்து என்கிட்ட என்ன இருக்குது? எல்லாம் லூட்டாங்கக்கா. கோடு வேறு இருக்காக்கா. உங்கள் லூட்டில் எடுத்துகிட்டு ஆயுதத்துக்கு போகணும். இந்தா போ முடிச்சுக்கோ. போ ஃபுட்டு இந்த டோரை போ, உள்ள போ. ஓகே சீட் வேணாம், கேரட் வேணும். மீன் உள்ள போ, சாமி ஃபுட்டு. இந்த மீன் வேணாம், ஆப்பிளும் வேணாம், எமரல்டு எல்லாம் வேணாம், ஆப்பிள் வேணாம், இது வேணாம், ஃபுட்டும் வேணாம், லைட் விட்டும் வேணும். ஓகே லைட் எடுத்து நம்ம இங்கே வச்சுப்போம். ஓகே கேவுக்கு போகலாமா? ஆமாம்ல நைட் ஆன மாதிரி இருக்கு. சரி எதுக்கோ ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். ஒரே வாட்டி தான், வேறு இல்லை. ஓகே வந்துச்சு. ஓகே நம்ம இங்கே தான் போகணும். இங்கே தான் கேவ் இருந்துச்சு. எங்கடா கேவ் மூட்டிங்களா? நான் எழுத்து இங்கே தானே கேவ் பார்த்தேன். எங்கடா? அங்கே இருக்கா? ஆமாம் அங்கே தான் இருக்கு. ஓகே காய்ஸ் எல்லாம் இருங்க ஒரு நிமிஷம். கைஸ் நான் ஒரு சேடான விஷயம் சொல்லணும். ஹார்ட் கோர் முடிஞ்சிச்சு கைஸ். ஏன்னா க்ரீப்பர் வந்து வச்சு விட்டான். ஓகே இங்கே வந்து ஹார்ட் கோர் போட முடியாது. சர்வே சீரியஸ் வேணால் போடுறேன். சர்வே சீரியஸ் போடுறேன் நிறையா. ஓகே கைஸ் உங்களும் இடையவது நீங்கள் ஆகிய வைகமி மன்னிச்சிருங்க கைஸ். ஏன்னா ஹார்ட் கோரில் க்ரீப்பர் வந்து வச்சு விட்டேன் பின்னாடி. அதனால் டை ஆகிட்டேன். நாலுலேருந்து வீடு மைன்கிராஃப்ட் வீடு செம்மையாக வரும். மன்னிச்சிருங்க. ஓகே கைஸ் என் காஸ்ட் நல்லா இருக்குதான் கமெண்ட் சொல்லிட்டுருங்க. ஓகே வச்சிடலாம். பாய்.